ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு 1 kg கேக் ரெடி பண்ணி. ஏன்னா கேட்குறவங்க எல்லாமே 1/2 kg தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ஏ லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு 1 kg ரெடி பண்ண போகிறேன். செம்ம ஹாப்பி. இன்றைக்கி ஏன் இவ்வளோ குஷியாக இருக்கேன்னா, இந்த லைட்டிங் செட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் பலன்னு தெரிஞ்சிச்சு மூஞ்சி. சரி ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரே குஷியாயாச்சு. இன்றைக்கி வந்து ஆர்டரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தாங்க. என்னப்பா எல்லோரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே ஒன்று ரசம்லையாக இருக்குது, இல்லைனா ஸ்ட்ராபெரியாக இருக்குது. நான் என்னங்க பண்ண ஒரே ஆர்டர்ஸ் தானே நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வருது. இந்த கேக் தானேன்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குது. என்றைக்குமே எனக்கு வர மாட்டுது. ரிப்பீட்டடாக ஒரே ஃப்ளேவர் கேட்டாலும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அந்த கேக் போய் கரெக்டாக கஸ்டமர்கிட்ட டெலிவரி ஆகி அவங்க பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்குற வரைக்கும் ஒரே பதட்டம் தான் எப்பயுமே இருக்குது. இந்த கேக்கையும் ஒரு வழியாக சின்சியராக பண்ணி முடிச்சாச்சுங்க. ஏமா க்ளவுஸ் போடலன்னு சொல்லி தயவுசெய்து கேட்காதீங்க. கண்டிப்பாக க்ளவுஸ் போட மறந்துட்டேன். பட் சாப்பிட்ற பொருள் தான். என்னோட சின்ன பிஸ்னஸ் தான். நான் எப்படி சுத்தம் இல்லாமல் பண்ணுவேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் ஆகிட்டு தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணவே செய்வேன். ஸோ யாரும் கமெண்டில் திட்டாதீங்க. இந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்களா, ஓவராக சோதனை பண்ணிடுச்சு. ஏன்னா ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சுட்டேன், அதனால் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம விடுவோமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் பர்ஃபெக்டாக முடிச்சு செகண்ட் லேயர் கொடுக்குறப்ப ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு வந்துவிட்ட காரணத்தினால் என்னால் நிறையா வீடியோ எடுக்க முடியல. சரி ஓகே, அதில் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுதோ சொல்லி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். அந்த டிசைன் எனக்கு பிடிக்கல. செகண்டும் ஒரு டிசைன் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். அந்த டிசைனும் பிடிக்கல. என்னடா இன்றைக்கி ஒரே சோதனையாக இருக்குது. இன்னும் கரெக்டாக 1 hour தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வேறு செட் பண்ணணும்னு சொல்லி பதட்டம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் சிம்பிளாகவே டிசைன் பண்ணலாம், அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே நீட்டாக வரும்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் ஒரு பதட்டம், இது எப்படி கரெக்டாக வருமா, எப்படி வரும், எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரே பதட்டம் தாங்க. ஃபைனலாக நான் பிளான் பண்ண மாதிரி டபுள் ஷேடில் தான் இருக்கணும், ஃபுல் பிங்க்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பக்காவாக முடிச்சாச்சு. சிம்பிளாகவும் டிசைன் கொடுத்தாச்சு. அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஒரு குட்டி குட்டி ஹாட்டின் வாங்கணுமேன்னு சொல்லி எடுத்து பார்த்தா இதே பிங்க் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. எனக்கு ஒரே ஆச்சரியம் தான். ஏன்னா பிளான் பண்ணி வாங்கவே இல்லை. கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. குமார் ஓகே என்ன டிசைன் கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட் எடுத்து பர்ஃபெக்டாக குட்டி குட்டி காட்டை க்யூட்டாக செட் பண்ணியாச்சு. ஹாட்டின் செட் பண்ணுறதுலாம் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். ஃபைனல் அவுட்புட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நமக்கு மறக்காம டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் வித் டாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.